நமோ நாராயணாய. நூத்தி 56 ஏக்கர் பரப்பளவில் ஒரே நேர்கோட்டில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள். நமோ நாராயணாய. பல நூறு வருடங்களையும் கடந்து உலகிற்கே அதிசயமாக விளங்கும் ஸ்ரீரங்கநாதன் கோவிலின் பெருமை எத்தனையோ எத்தனை. மாடர்ன் டெக்னாலஜியை மிஞ்சும் ஆதித்தமிழனின் பிரம்மாண்ட படைப்பு. உலக மக்களை மிரள வைத்த ரங்கநாதர் கோவிலின் வரலாறு இதோ. இந்தியாவிலேயே மிகப்பெரிய இந்த கோவில்ல 4 கிலோமீட்டர் சுற்றளவும் சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிறதா இந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில். ராஜகோபுரம் கட்டிடக்கலை பிரம்மாண்டத்தை விட குறைவானது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தரைத்தளத்திலிருந்து 237 அடி உயரத்துல 11 ஏறு வரிசையில இது கட்டப்பட்டிருக்காமா. இந்த கோவில் வளாகத்துல 800 கல்வெட்டுகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சோழர், பாண்டியர், விஜயநகரம் இந்த ராஜாக்கள் இந்திய வம்சங்களை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான தொல்லியல் சான்றுகளையுமே கூறியிருக்கா. 21 பிரமிக்க வைக்கக்கூடிய கோபுரங்களும் இருக்காமா. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான இந்த கோவில் வளாகத்துல 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்கு அப்படின்றது இந்த கோவிலை பார்த்து பிரமிப்படைஞ்ச எல்லாருக்குமே தெரியும். கோவில் வளாகத்துல கிட்டத்தட்ட 12 தண்ணீர் தொட்டிகள் இருக்கு. இந்த கோவிலுடைய ஈர்ப்பே விஷ்ணுவுடைய சாய்ந்த சிலையாமா. கஸ்தூரி, கற்பூரம், தேன், வெல்லம், சந்தனம்னு இந்த மாதிரி பல பொருட்களால இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. வருஷத்துல 21 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கோவிலுடைய திருவிழால விஷ்ணுவை பார்க்கறதுக்காகவே லட்சத்திற்கும் மேற்பட்ட பல பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பலரையும் பிரமிப்புல ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கநாதன் கோவில் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.